பார்ப்பனர்கள் நாங்க உயர்ந்த ஜாதி சொன்னாலே தவிர, ஜெயலலிதா கூட சொன்னாங்க நான் பாப்பாஜான்னு சட்டமன்றம் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா எங்கேயே எந்த பாப்பானே எந்த தலித் சகோதரனும் படுகொலை பண்ணல. வெட்டி படுகொலை பண்றவங்க யாரு? இன்றைக்கு சூத்திரன் என்று சொல்லக்கூடிய திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டிலே இந்த ஜாதியை நிலைநிறுத்தக்கூடிய, ஜாதியை பெருமையாக பேசக்கூடிய, ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த சூத்திரர்கள் தான், பாப்பா கிடையாது. இப்ப சனாதானம் யாருக்கிட்ட இருக்குதா? திமுக கிட்ட இருக்குது. சனாதானம் யாருக்கிட்ட இருக்குதா? சேகர் பாபு கிட்ட இருக்குது. அந்த சனாதனத்தை திருமாவளவனுக்கு கண்டிப்பதற்கு துப்பு இல்லை. பிஜேபி கண்டிக்கிற போக்கில கண்டு காணாம பிஜேபி தான் அப்படின்னு சொல்ற போக்கில இங்க பிஜேபி விட பன்மடங்கு ஆபத்தான திராவிட அரசியலுக்காக எத்தனை உயிர் பலி கொடுத்தாவது நாங்கள் திராவிட அரசியலை காப்போம் என்று திருமாவளவன் பேசுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய கொடுமை! பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இவர்களை எல்லாம் தான் அடையாளப்படுத்தினார். இவர்களை குறிப்பிட்டு தான் சொன்னார், நான் என் எதிரிகளுக்கு எதிராக என் விலா எலும்புகளை நொறுக்கி நான் போராடி பெற்று கொடுத்த இந்த உரிமைகளை, சலுகைகள் அல்ல, உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய என் மக்கள் பயணிக்கக்கூடிய இந்த கேரவானை, இந்த தேரினை எனக்கு பின்னாலே வரக்கூடிய தலைவர்கள் முடிந்தால் முன்னேற்றி இழுத்துச் செல்லுங்கள், இல்லை என்றால் அந்த இடத்திலேயே விட்டு விடுங்கள், தயவு செய்து பின்னோக்கி செல்ல விடாதீர்கள், பின்னோக்கி தள்ளி விடாதீர்கள் என்று பாபா சாஹிப் என்றைக்கோ சொன்னார். அதை இன்னைக்கும் நிறைவேற்றக்கூடிய இடத்துல யாருக்கு? திருமாவளவங்கிறாரு, ஜெகன்மூர்த்தி இருக்கிறாரு. அப்படியே பின்னாடியே தள்ளி போய் அறிவாலயத்தில் விடுறான் ஒருத்தன், அப்படியே பின்னாடியே திரும்பிட்டு அதிமுக ஆபீஸ்ல விடுறான் இல்லையா? இவர்களாலே தான் இந்த மக்களுக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை. ஓட்டு போடுகின்ற மக்கள் யாரா? ஸ்டாலின் சொன்னாரு 60% தலித் வாக்கு வாங்கியால் தான் திமுக ஆட்சிக்கு வந்து சொன்னாரா இல்லையா? அந்த 60% தலித் மக்கள் வாக்கு வாங்கி கொண்டு ஆட்சியில் அமர்ந்திருக்கிற ஸ்டாலின், உங்களுடைய வாக்கு வங்கி கணக்கு போடுங்க, சொல்லுங்க. மைக்ரோ பர்சன்டேஜ் உங்களுடைய வாக்கு வங்கின்னு சொன்னா, திமுக வாக்கு வங்கி சொல்ல, ஸ்டாலினுடைய சமுதாய வாக்கு வங்கி சொல்றேன் நான். மைக்ரோ வாக்கு வங்கி வச்சுக்கின்னு இந்த நாட்டை ஆள்ற 60% மக்கள் ஓட்டு